கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் பாடல் பிறந்த வரலாற்று நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு அழைக்கின்றேன். இந்த நாளிலேயும் இந்த சிலுவை தியான பாடலை ஒன்று நாம் கேட்போமா? I am not ashamed to own my Lord. நான் உம்மை பற்றி இரட்சகா வீண் வெட்கம் அடையேன். இந்த அருமையான பழைய பாமாலை பாடலை எழுதியவர் ஐசக் வாட்ஸ் என்ற இங்கிலாந்து நாட்டை சேர்ந்த ஒரு சிறந்த கவிஞர். இவர் 1707 இந்த பாடலை எழுதினார். 1885 அமெரிக்கன் காஸ்பல் மியூசிஷியன் ரால்ஃப் இ ஹட்சன் என்பவர் அதனோடு சேர்த்து சிலுவை அண்டையில் நம்பி வந்து நிற்கையில், அதாவது அட் த கிராஸ் வேர் ஐ saw the light என்ற ஒரு பல்லவியை சேர்த்து புதிய பாடல் உருவாக்கினார். இந்த புதிய இணைப்பு உலகம் முழுவதும் பிரசித்தி பெற்றது. இந்த பாடலின் பொருள் சிலுவையில் ரட்சிப்பு, பாவ மன்னிப்பு, விசுவாசம். உயிர்மீட்சி கூட்டங்களில் அந்த நாட்களில் இந்த பாடலானது மிகவும் பிரபலமாக பாடப்பட்டது. அமெரிக்கா, இங்கிலாந்து, இந்தியா வரை இந்த பாடல் பரவியது. பல மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டது. தமிழில் மிஷனரிகளால் பாடப்பட்டு இந்த பாடலானது தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டது. நான் உம்மை பற்றி இரட்சகா வீண் வெட்கம் அடையேன், பேரன்பை குறித்து ஆண்டவா நான் சாட்சி கூறுவேன் என்ற ஒரு அருமையான இந்த சிலுவை தியான பாடலை நாமும் அவர் பாடிய உணர்வோடு இந்த நாளிலே பாடி ஆண்டவருடைய அன்பையும், ஆண்டவருடைய சிலுவை தியாகத்தையும், ஆண்டவருடைய மன்னிப்பையும், சிலுவையில் அவர் சிந்திய இரத்தத்தையும் நாம் உணர்ந்து கொண்டு பாடுவோமா? நான் உம்மை பற்றி இரட்சகா வீண் வெட்கமடையேன், பேரன்பை கூறி நான் சாட்சி கூறுவேன். சிலுவை அண்டையில் நம்பி வந்து நிற்கையில், பாவபாரம் நீங்கி வாழ்வடைந்தேன். எந்த நேரமும் எனதுள்ளத்திலும் பேரானந்தம் பொங்கி பாடுவேன். Jesus, my God, I know His name is all my trust, nor will He put my soul to shame, nor let my hope be lost. At the cross where I saw the light, and the burden of my heart rolled away. It was there by faith I received my sight, and now I'm happy all the day. சிலுவை அண்டையில் நம்பி வந்து நிற்கையில், பாவபாரம் நீங்கி வாழ்வடைந்தேன். எந்த நேரமும் எனதுள்ளத்திலும் பேரானந்தம் பொங்கி பாடுவேன். ஆண்டவரின் நாமத்தை நாம் பாடி இந்த சிலுவை காட்சி நாட்களிலே, இந்த சிலுவை தியான நாட்களிலே நாம் ஆண்டவருடைய அன்பை உணர்ந்து சிலுவையின் தியாகத்தை அறிந்து அவருக்கு நம்மை முற்றிலும் அர்ப்பணிப்போமா? ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.